நூலை கற்றுத்தரும் ஒவ்வொருவரும் நூல்தான். அப்படி இந்த உலகத்தையே வியக்க செய்தவர் ப்ரூஸ் லீ அவர்கள். அவர் ஒரு குருவிடம் பயிற்சி பெறுவதற்காக செல்கிறார். அந்த குருவிடம் பயிற்சிக்கு சென்று விட்டார். அந்த குரு, உன்னால் தண்ணி போல இருக்க முடியுமா என்று கேட்கிறார். எப்படி ஐயா ஒரு குத்துச்சண்டை வீரனார் இருக்கும் போது தண்ணியை போல எப்படி இருக்க முடியும்? ஒரு பலமானவனாகத்தானே இருக்க முடியும் என்று அவனுக்கு சிந்தனை. ஐயா, எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். நான் சொல்ல மாட்டேன், உனக்கு 1 வாரம் கால அவகாசம் தருகிறேன், போய் கற்றுவிட்டு திரும்பவா என்று கேட்கிறார். அவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிகிறார். ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஒரு முறை படகு சவாரியில் சென்று கொண்டிருக்கிறார். அந்த பதில் கிடைக்காத எரிச்சலில் நீரை சட்டென்று இப்படி அடிக்கிறார். அடித்தவுடன் அந்த நீர் சில துளிகளாக படர்ந்து மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்புகிறது. அப்படி திரும்பிய போதுதான் அவர் உணர்கிறார், தன் குரு கற்றுத்தந்தது தண்ணீரை போல இருக்க வேண்டும். ஏனென்றால் அடிபட்ட பிறகும் மீண்டும் பழைய நிலைமைக்கே திரும்புகிறதே, அதுபோலதான் நாம் இருக்க வேண்டும். பலமாக எப்படி இருக்க முடியும் நீரால் என்று சிந்திக்கிறார். அப்போதுதான் ஒரு பலமான நீர் உயரத்தில் இருந்து வீழும் போது ஒரு பாறாங்கல்லையே உருட்டி வருகிறது. அப்படி என்றால் அந்த குருவான நூல் என்ற அந்த குருவிடம் இருந்து அவர் கற்றுக்கொண்ட வாசகம் தண்ணீரை போல இருக்க வேண்டும்.